பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் அதை கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த அதிகாலை நேரத்திலும் எம்எம்ஜே மூலமாக உங்களை பார்ப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார், நமக்கும் அவர் செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லாதபடி தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை நேரத்திலும் தேவனோடு கூட நாம் அரை மணி நேரம் செலவிட போகிறோம். கர்த்தர் பெரியவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய் இம்மட்டும் தயை தந்திருக்கிறார். அவர் எவ்வளோ நல்ல தகப்பன். இப்போது நம்ம கண்களை மூடி நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே ஒரு சின்ன கவியை பாடி தேவனை மகிமைப்படுத்தி, ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார் இந்த உலகத்தில் இருக்கும்போது. ஸோ அப்படிப்பட்ட தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். அதனால் நாம் தேவனை, அவர் இன்னும் நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார், அவரை நன்றி சொல்லி துதிக்க வந்திருக்கிற நாம் அதை பாடி தேவனை மகிமைப்படுத்தி நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்தில் வைப்போம். கர்த்தர் நம்மை விடுவித்து காத்து ஸ்திரப்படுத்தி எந்தெந்த இடத்துல நமக்கு விடுதலை வேண்டுமோ அந்த இடத்துல நமக்கு விடுதலை தந்து, எந்த இடத்துல நம்ம காத்திருக்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு மேன்மையான அனுபவங்களை தந்து நம்மை அவர் வழி நடத்துவார். அப்படியே நம்மை தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆமாண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றியப்பா. எவ்வளோதான் சொன்னாலும் அது சொல்லி முடியாது. ஆனாலும் அதை நினைத்து நினைத்து மக்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட பேசுங்க அப்பா. நாங்கள் வாசிக்கிற வசனங்கள், அமேன், வைக்கிற விண்ணப்பங்கள் என் தேவனுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. அடிமையை மறைத்து கொள்ளுங்க. எங்களோரையும் ரத்த கொட்டைகளை மறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்க. மீதியான நேரம் முழுதும் கர்த்தருடைய வல்லக்கரம் கூட இருக்கும்படியாய் எங்களுக்காக மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. சங்கீத புஸ்தகம் 74ஆம் அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 74 3ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்கிறது, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது அவர்கள் ஒவ்வொரு இடமாய் ஒவ்வொரு செங்கடலை கடந்தார்கள், எரிகோவை கடந்தார்கள். அந்த கானான் அப்படின்னா அவங்க அந்த கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்பாக யோர்தானை கடக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது யோர்தானை கடக்கும்படியாய் போய் நிற்கிறாங்க. அவங்களால முடியல, அவ்வளோ அது பயங்கரமாக பாயும், அந்த தரை புரண்டு ஓடுமா. அந்த நாட்களில் இவங்களால் என்ன பண்ணன்னு தெரில. ஆனால் என்ன தெரியுமா, அந்த ஆசாரியர்கள் தேவனுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு அவருடைய பாதங்கள் அப்படின்னு அந்த உள்ளங்கால்கள் பட்ட உடனே அப்படியே அந்த யோர்தான் அப்படி விலகி கீழிருந்து மேலாக போய் அது குவியலாய் நின்றதாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டுடைய பாதங்கள் நெடுங்காலமாய் நம்ம வீட்டில் பாழாய் கிடக்குது, வாழ முடியல. அல்லது ஐயோ என்னால் எங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட முடியல, வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியல, எங்கள் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்கலை, எங்கள் வீட்டில் எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியல, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு நன்மை வரும்னு காத்திருக்கிறோம், ஆனால் வரலை, நெடுங்காலமாய் அது பாழாய் கிடக்குதுன்னு சொல்லி ஒருவேளை இந்த காலை நேரத்தில் ஏன்னா வியாதியின் நிமித்தம் நீங்கள் வெளியிடங்களில் இருக்கலாம், வீட்டில் வர முடியல, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையினால் இருக்க முடியல. ஆனால் உங்கள் எண்ணெயெல்லாம் என் வீடு பாழாய் கிடக்குதே, என் வீடு பாழாய் கிடக்குதே, நான் எப்படியாவது சத்துருவை கெடுத்து போட்டானே, நான் என் வீட்டிலே நான் குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஏங்கி கொண்டு காத்திருக்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நெடுங்காலமாய் காத்திருக்கிற அல்லது பாழாய் கிடக்கிற அந்த ஸ்தலத்தில் ஆமென் ஒரு ஆசாரியருடைய கால்கள் உள்ளங்கால் பட்டோன அது எப்படி பிரிந்ததோ அதுபோல் நம்முடைய தேவனுடைய பாதங்கள் எழுந்தருள பண்ணும்போது அவர் நம்முடைய வீட்டில் ஆமென் அவர் வரும்போது இன்றைக்கி நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு. அது என்ன பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், ஆமென் பிள்ளையோட பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஞானம் இல்லை, அல்லது பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போகிறாங்க, ஐயோ என் வீட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க, வீட்டில் எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம், சாப்பிட ஒரு இடத்துல வந்திருந்தா ஐயோ ஒரு சண்டை வரும், சாப்பிட முடியாமல் போயிடும், நைட்டெல்லாம் கெட்ட கனவுகள் என்னால் தூங்க முடியல, அல்லது வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்கணும்னு நினச்சோம், அது நடக்கலை, அப்படி சொல்லி வேதனையோடு கூட காணப்படலாம். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் இன்றைக்கு நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற அந்த ஸ்தலத்தில் நீங்கள் குடிபுக முடியாமல் ஒருவேளை வேதனையோடு கூட இருக்க இடத்துல இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட ஆமென் பேசுகிறார். என்னுடைய கால்கள் அந்த இடத்துல நான் ஊன்றப் போகிறேன், என்னுடைய பாதங்கள் உன் வீட்டிலே உன் நிலைக்கால்களில் நான் வைக்கப் போகிறேன், உன்னுடைய வீடு ஆமென் குடியேற்றப்படும், உன்னுடைய வீடு குடியேற்றப்படும், நீ ஸ்திரப்பட்டிருப்பாய், நீ அந்த வீட்டில் ஸ்திரப்பட்டிருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் அதான் சத்துரு சொல்கிறான், அந்த தாவீது சொல்கிறான், அதே வசனத்தில் இப்படி சொல்லுது, ஆமென் பரிசுத்த ஸ்தலத்தில் சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். அநேக சொல்லுவாங்க வீடு ஒரு பரலோகமாக இருந்துச்சு, ஆனால் ஒரு சின்ன விஷயத்தினால அப்படி ஸ்கேட்டர் ஆகி போயிடுச்சு, எங்கள் வீட்டில் இப்போது எல்லாரும் சேர்றதே இல்லை, எங்கள் வீட்டில் சேர முடியலன்னு கதறுகிற அத்தனை குடும்பங்களிலும் கதறி கொண்டிருக்கிற என்னுடைய தேவஜனமே, உங்கள் வீட்டில் இன்னைக்கு கர்த்தர் வரப்போகிறார். அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அப்படியே பாழாய் கிடக்கிற உன் ஸ்தலத்தை நான் கட்டப் போகிறேன், பாழாய் கிடக்கிற உன் ஸ்தலத்தை நான் இன்று கட்டி எழுப்ப போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த 74ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார், தேவனே எழுந்தருளும், உமக்காக நீரே வழக்காடும். ஏன்னா ப்ராப்ளம்ஸ் வரும்போது நமக்கு ஜெபிக்க வராது. நம்ம வீட்டில் ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா நம் தேவனை விட்டு தூரம் போயிடும். அதான் அன்னைக்கு அவர் சொல்கிறாரு, தேவனே எழுந்தருளும், உமக்காக நீரே வழக்காடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் நாம் அவரை பற்றுபடியான நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார்.
தெரிந்து கொண்ட தேவன் நாம் அவரோடு கூட வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் இன்றைக்கி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை, என் பாழாய் கிடக்கிற என் ஸ்தலங்கள் இன்றைக்கு கட்டி எழுப்பப்படணும். நீங்கள் இன்றைக்கி உங்கள் கால் எங்கள் வீட்டில் படணும்னு நான் விசுவாசிக்கிறேன். இடிந்து கிடக்கிற எங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். எத்தனை குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது. சத்துருக்கு எடுத்து வைத்திருக்கிறான், உங்களுக்குரியதை எடுத்து அவன் பறித்து வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட குடும்பங்களில் தேவன் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி தரப்போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் எதையெல்லாம் இழந்து போய் அது பாழாய் போயிட்டோ அத்தனையும் ஒரே நிமிஷம் போதும் அவருக்கு. நம்மளை போல நாள் ஃபுல்லாக அழுதுட்டுருக்க வேண்டாம், வருடங்கள் ஃபுல்லாக அழுதுட்டுருக்க வேண்டாம். அவர் நினைத்தால் ஒரே ஒரு செகண்ட் போதும் கொண்டு நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா, எங்கள் வீட்டில் பாழாய் கிடக்கிறது ஆண்டவரே, எங்கள் வீடு இடிந்து கிடக்கிறது ஆண்டவரே, கட்டி எழுப்ப முடியல, மதிலற்று கிடக்கிறது, எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை. ஆமீன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இழந்து விட்டோம், எங்களுடைய பிள்ளைகளை இழந்தோம், கணவனை இழந்தோம், மனைவியை இழந்தோம், ஏதோ ஒன்றை இழந்து விட்டோம். அதனால் எங்கள் வீடு இன்னும் கட்டி எழுப்பப்படலை. கட்டி எழுப்ப முடியாமல் இருக்கிற காரியங்களை நீ திரும்ப தாரோன்னு அப்படியே உங்கள் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த காலை நேரத்துக்காகவும் என் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. வேதம் சொல்கிறது, பாழாய் கிடக்கிற ஸ்தலத்தில் என் தேவனே உங்கள் பாதங்களை எழுந்தரல பண்ணுங்க. அப்பா, எங்கள் குடும்பம் இடிந்து கிடக்கிறது ஆண்டவரே, எங்கள் குடும்பம் பாழாய் போய் கிடக்கிறது ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் நீங்கள் எழுந்தரலுங்க தகப்பனே. நீங்கள் எழுந்தரலினால் எங்கள் வீடு கட்டப்படும், எங்கள் குடும்பம் கட்டப்படும், இடிந்து போன வாழ்க்கை அது உருவேற்கப்படும் ஆண்டவரே. எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே காலையில் சஞ்சலத்தோடு வேதனையோடு கூட கத்தாவே இந்த நேரத்தில் உட்கார்ந்துருக்கலாம், அல்லது யூடியூப்பில் லேட்டாக பார்க்கலாம். எப்படியா இருந்தாலும் என் தேவன் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆமென், நாங்கள் எதை இழந்தோமோ அதை திருப்பி தர நீர் ஒருவர் வல்லவர், நீர் ஒருவர் வல்லவர். ஆமென். அன்று காணாமற் போன ஆடை தோளின் மேலே சுமந்து வந்த தேவன், எங்கள் காணாமற் போன ஆடை கர்த்தர் சுமந்து வர வல்லவர் ஆண்டவரே. அன்று காணாமற் போன வெள்ளிக்காசை ஆமேன் அவள் வீட்டை பெருக்கி தேடி கண்டுபிடித்தது போல ஆமேன் இந்த பாழாய் போகிறதுக்கு காரணமாக இருந்த காரியங்களை கர்த்தர் அழித்து ஆமேன் ஆண்டவர் சத்துருவை சங்காரித்து ஆமேன் கர்த்தர் அந்த குடியேற பண்ண வல்லவராக இருக்கிறீர். நம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வேதனையோடு கூட கத்தாவே ஆமேன் பிசாசின் அந்தகார கிரியைகளோடு கூட ஆண்டவரே ஆமேன் போராட்டத்தின் உச்ச நிலையில் இருக்க குடும்பங்கள் உண்டு ராஜா. இனி எங்களுக்கு வாழ்க்கை உண்டா, இனி எங்களுக்கு வாழ்வு உண்டா என்று சொல்லி வேதனையோடு கூட காணப்படலாம். தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மால் கூடும். உம்மையே நம்பி வந்திருக்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்கப்பா. கரத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எத்தனையோ பேர் இந்த நேரத்தில் அழுகையோடு கூட கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம். வேதம் சொல்கிறதே, அழுகையோடு அமேன் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் என்று சொல்லப்படுகிறது. அள்ளி தூவும் விதையை கொண்டு போகிறவன் வருத்தத்தோடே போகிறான், ஆனால் அறுத்து கொண்டு வரும்போதோ கம்பீரத்தோடு வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தெய்வ சமத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிற நமக்கு எவ்வளோ நல்ல தகப்பன் ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ நல்ல தகப்பனப்பா. நீர் அற்புதர், 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 அற்புதர். அப்பா, எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்களை அற்புதம் செய்யுங்கப்பா, எங்கள் குடும்பங்களை அற்புதம் செய்யுங்கப்பா. உங்கள் வல்லக்கரம் அசைவாடணுமேனு ஜெபிக்கிறாண்டவரே. ஏசப்பா, வியாதியின் கொட்டூரத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்குங்க, கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்குங்க. ஐ மீன் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி தங்களுடைய எல்லாத்தையும் இழந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்குங்க. தகப்பனே, உம்முடைய பிரசனம் என் வீடுகளில் எழுந்தருள பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் எழுந்தருளுங்கப்பா, நீங்கள் எழுந்தருளுங்கப்பா, இந்த அதிகாலையில் எழுந்தருளுங்கப்பா. உங்கள் வல்லமை இறங்கட்டும், உங்கள் வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. நெடுநாளாய் காத்திருத்தல் ஆமீன் இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். என் அப்பா, எங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை தந்து நடத்துங்கப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் பரிசுத்தாவியானவரே, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் பரிசுத்தாவியானவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்குங்கப்பா. இதன் பின் ஆண்டவரே, ஒரு லட்சியம்னால் இருக்க முடியல,
அதன் பிறகு யூடியூப்பில் பார்க்குறவர்கள் உண்டு சுவாமி. ஒரு கத்தர் கண் நோக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்கவுங்க தேவையின்படி கத்தர் அவர்களுக்கு கிருபையை பொழிந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய பாதங்களை உங்கள் பாதங்களை அவங்கவுங்க வீட்டில் கத்தர் எழுந்தருள பண்ணுங்கப்பா. நீங்கள் எழும்புங்கப்பா, எங்கள் வீடுகளில் நீங்கள் வாருங்கப்பா. உண்மை வரவழைக்கிறோம். அன்று காணா ஒரு கல்யாண வீட்டில் அப்பா அழைக்கப்பட்டீர். அங்கு போன போது ஒரு குறைவு நிறைவாகப்பட்டது. எங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கப்பா, எங்கள் குறைவு நிறைவாகட்டுமே. எங்கள் வீட்டில் இருக்கிற குறைவுகள், பிள்ளையை பற்றிய வேதனைகள், ஆமேன், பிள்ளைகள் பயத்தினால, ஆமேன், பிள்ளைகள் வேதனையினால சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் அதை ஆமேன் முற்றிலும் ஆமேன் அறுத்து போட்டு ஒரு நல்வாழ்க்கையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துர்க்குணம் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். அக்கிரமங்கள் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டுமே ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்கள் எவ்வளோ நல்ல தகப்பனப்பா. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லையா ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தெய்வீக சமாதானங்கள் குடும்பங்களை நிரப்பட்டுமே ஜெபிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உமாலாகாதது ஒன்றுமில்லை அப்பா. அப்பா, உமாலாகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொருவங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. வேலை இடங்களில் கஷ்டப்படுற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. வேலை இருந்தாலும் போதிய வருமானம், அதிக உழைப்பு கொடுத்தும் வருமானம் இல்லாத இருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தாவே, எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் என் தகப்பன் இவர்களை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் உண்டு. எக்ஸாமுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தாவே, இவர்களுக்கு ஞானம் புத்தி அறிவு கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை ஒன்றுமில்லை, எல்லாம் நீங்கள் தான்ப்பா. எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா, எல்லாமே நீங்கள் தான்ப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலும் புது வருடத்துக்குள்ளே என்றாகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, இந்த வருஷம் இந்த நாளில் புது திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம். இவ்வளோ நாளும் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாதனால் கர்த்தருடைய சித்தத்தைப்படி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. ஆமேன். இவர்களை உங்கள் இரத்த கொட்டைக்குள்ள மறைங்க. கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு பரிகாரியை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. அப்பா, இன்னும் புதிய பிறந்தநாளை காண்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்குங்க. அப்பா, இந்த புதிய பிறந்தநாளில் உன் ஆமேன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்குலைக்கு மீட்டு, ஆமேன் உன்னை இறக்கங்களால் நன்மையினால் முடி சூட்டி, கழுக்கு சமானமாய் உன் வயதை வாழ வைதாக்குவேன் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளுடைய வயதை வாழ வைதாக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நீர் சொல்லாக நீர் கட்டளையிட நிற்கும். அப்பா, அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த கரம், அன்பின் கரம் பிள்ளைகளோடு கூட அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஞானி பாய்ந்த கரம் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். தொடுங்கப்பா, தொட்டிவர்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்போ அந்த புது வருஷம் நன்மையும் கிருபையும் சந்தோஷமும் நிறைந்த வருஷமாய் காணப்படட்டுமேனு ஜெபிக்கிறோம். அப்பா, இன்னும் இந்த ஹெவன் டிவி எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் வீட்டில் காலை நேரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. இதை பார்க்குற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இதை அனுப்புகிற ஹெவன் டிவியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதில் யாராவது உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணு வைக்குங்கப்பா ஆண்டவரே. இதன் தேவையில் சந்திக்கப்படணுமேனு ஜெபிக்கிறோம். அப்போ இந்த ஹெவன் டிவி மூலமாக நேபாள் தேசத்தில் செய்து வர்ற ஊழியர்களை உங்கள் கருத்தில் நினைப்பூட்டுகிறோம். கர்த்தர் அங்கிருந்தே மிஷனரி எழுப்புவீராக. அவர்களுக்கு தேவவசனத்தை கற்பிப்பார்களான்னு ஜெபிக்கிறோம். அதற்கான தேவைகளும் ஆண்டவரே பெருகி கொண்டிருக்கிறது. ஆமேன். திருச்சபையில் கட்டிகிட்டு இருக்காங்க, அந்த தேவைகள் பெருகி கொண்டிருக்கிறது. எல்லா தேவைகளையும் கர்த்தர் ஆமேன் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் வருமானங்களை கொடுக்கும்போது ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை கட்டப்படும் என்பதை உணர்ந்து தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டியது தேவனுக்கும், ராயனுக்கும் கொடுக்க வேண்டிய ராயனுக்கும் கொடுக்கத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சத்துரு கடித்து போட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வா என்று சொன்னீங்களே, அதே சித்தத்தின்படி எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை அப்பா, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நேபாள் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுங்க ஆண்டவரே. மகனை கொண்டு கர்த்தர் எதை செய்ய சித்தம் கொண்டீரோ அதை செய்யுங்கப்பா. மகன் அந்த இடத்துல போகும்போது இருக்கிற கஷ்டங்கள் பாடுகள் என் தேவனுக்கு மறைவாக இல்லை. மனுஷன் கண்களை மறைவாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு மகனுக்கு நல்லா அந்த இடத்துல சுவிசேஷ அமேன் அந்த பாரமே கொண்டு ஆமேன் நடக்கிற மகனுக்கு சுவிசேஷ ஆமேன் ஆமேன்
வாசல்களை திறக்கும்படியே ஒப்பு கொடுக்குறோம். அங்கிருந்த மக்கள் கண்களை தயங்கிருப்பையும் கிடைக்க செய்யுங்க. அதிகாரியுடைய கண்களை தயங்கிருப்பையும் கிடைக்க செய்யுங்கப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என் தேவனை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மீடியாஸில் இருக்கிற பிள்ளைகள் உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அவர் இதை பதிவு செய்கிறதுலேருந்து ஒவ்வொரு நாளும் அந்த கடைசி வரைக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியே ஜெபிக்கிறோம். அவருடைய தேவையை சந்திங்க ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே எத்தனையோ பேர் இதை கேட்டும் அதை அந்நிய ஆராதனை விடக்கூடாதபடி தடுத்து வைத்திருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றுங்கப்பா. எல்லா தடைகளையும் மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசின் அந்தகார கிரியைகள் ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் வெளியேறுவதா என்று ஜெபிக்கிறோம். கர்த்தரை மட்டும் அண்டிக் கொண்டு கர்த்தரை மட்டும் பார்த்து கொண்டு தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை இந்த பிள்ளைகளுக்குள்ளே வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் கூடாது, மலையெல்லாம் கூடும் ஆண்டவரே. மலையெல்லாம் கூடும் ஆண்டவரே. எல்லாம்மால் கூடுமே, எல்லாம்மால் கூடுமே, எல்லாம்மால் கூடுமே ஆண்டவரே. அப்பா எங்களை உங்கள் கருத்தில் தருகிறோம். எங்களை ஒன்றுமில்லை ஆண்டவரே, நாங்கள் என்று சொல்ல ஒன்றுமில்லை கர்த்தாவே. கர்த்த பெரிய காரியங்களை செய்வீராக தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி. நாட்களிலும் ஆண்டவரே ஏழை ஜனங்களை ஒரு நேசிக்கிற ஊழியம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். 120க்கு மேலான வறுமையில் வாடுகிற அல்லது தெருவோரங்களில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து அவர்களுக்கென்று ஆகாரத்தை கொடுத்து அந்த ஆதரிக்கிற அந்த ஸ்கீமை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அநேகர் இதன் மூலம் வாழ்வு பெறட்டுமே என்று ஜெபிக்கிறோம். நாங்களும் ஒரு வேளை எங்கள் இருதயங்களில் ஏவப்பட்டால் என் தேவனுக்கென்று அதை பொருத்தனை செய்து அதை கொடுக்கத்தக்கதாக நீர் எங்களை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனை உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தரை வல்லக்கரம் அசைவாடுவதாக என்று ஜெபிக்கிறோம். பரலோகத்திலிருந்து என் தேவன் இறங்கி வந்ததற்காய் நன்றி. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. அவங்க பரிசுத்த கரைந்தரத்தில் இறங்கி வரட்டுமே. எத்தனையோ பிள்ளைகள் தேவையோடு இருக்காங்கப்பா. இந்த நாட்களில் எனக்கு இந்த காரியம் நடக்கணுமேன்னு சொல்லி பொருத்தனையோடு கூட உட்கார்ந்துருப்பாங்க. அத்தனை பேரையும் கர்த்தர் கண்ணோக்குங்க அப்பா. இந்த டிவி மூலமாக கேட்கிற வசனங்கள் எத்தனையோ பெரிய ஊழியக்காரர்கள், தேவனை அறிந்த பிள்ளைகள் ஆண்டவர் தேவனுக்கா மகிமையாய் இந்த டிவியின் மூலமாக ஆண்டவர் வார்த்தையை அனுப்பும்போது என் தகப்பன் அந்த இடத்துல ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் போகும்போது நீர் ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கிரியை செய்கிற கரம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தை உங்கள் கருத்தில் கொண்டு வருகிறோம். தேசத்தின் எல்லா தலைவர்களுக்காக, எல்லா அதிகாரங்களும் உட்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் திருச்சபையில் கட்டுவதற்காக வர்ற தடைகளை மாற்றி போடுங்க. தேசத்தில் திருச்சபையில் வளரணுமே என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உங்கள் வல்லக்கரம் ஓரோடும் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் கரம் ஆண்டவரை நேசக்கரம் நீட்டப்படட்டுமே என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களால் ஒன்றும் கூடாது, எங்களால் ஒன்றும் கூடாது, எங்களால் ஒன்றும் கூடாது. எங்கள் தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், நீர்வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. வல்லக்கரம் அசைவாடணுமேனு ஜெபிக்கிறோம்ப்பா. நேசக்கரம் அசைவாடணுமேனு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. இந்த நாட்களில் கத்தா அவங்க பிரசனத்தினால பிள்ளை நிரப்புங்க ஏசப்பா. அவங்க கிருபை சூழ்ந்து கொள்ளணுமேனு ஜெபிக்கிறோங்க தாவே அப்பா. ஒரு முறை கூட நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஒன்றுமில்லையப்பா, எங்களை ஒன்றுமில்லையப்பா. நாங்கள் ஆண்டவரே சுவாமி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜனே அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எங்களை தாழ்த்தி தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவர். இன்றைக்கி அநேக ஜனங்கள் இதனால் வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா, அல்லது இன்றைக்கி என்னை ஆதரிக்க யாரோ உண்டா இல்லையா, எத்தனை கொஸ்டினோடு உட்கார்ந்துருக்காங்கப்பா. எத்தனை கொஸ்டினை ரைஸ் பண்ணாலும் இயேசுவின் நாமத்தினால எல்லா அந்தகார கிரியைகளையும் எல்லா பிசாசின் தந்திரங்களையும் அறுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அறுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொல்லாத பிசாசே, எங்கள் பிள்ளைகளுடைய எல்லையை நீ தொட முடியாது இயேசுவின் நாமத்தினால அப்போ. அந்த காரியங்களை அறிந்த ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல் விசேஷங்கள் கேட்க பண்ணுங்க. சத்ருவே உன்னுடைய எந்த விதமான ஹல்லேலூயா உன்னுடைய தந்திரங்களும் இன்றிலிருந்து அது அழிந்து சின்ன பின்னமாகி தந்திரங்கள் வாய் பேச்சுகள் சின்ன பின்னமாகி அழிந்து போவதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் எதை விரும்பி இருக்கிறார்களோ அதை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க. எதை
விரும்பி இந்த இடத்துல இருக்கிறார்கள் அதை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க. பெற்றுக்கொண்டேன் என்று ஒரு நாள் சொல்லத்தக்கதாக இவளை எழுப்புவீராக என்று சொல்லிரு. உடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். உங்கள் பாதங்களை எழுந்தருள பண்ணும். பாழாய் கிடக்கிற எங்கள் ஸ்தலங்களிலே உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணுங்கப்பா. உங்கள் பாதம் எங்களுக்கு வேணும்ப்பா. உங்கள் பாதம் எங்களுக்கு வேணும்ப்பா. உங்கள் பாதம் எங்களுக்கு வேணும் தான். உங்கள் பாதம் ஒன்றே போதுமாண்டவரே. ஒரு மரியாள் சொன்னாண்டவரே அப்பா, மரியாள் பாதத்தை தெரிந்து கொண்டு அப்போ தான் சொன்னீங்க, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். ஆமேன். அவள் பெற்றுக்கொண்டாள். ஆமேன். மார்த்தாளோ அநேக காரியங்களை குறித்து வேதனைப்பட்டாள். நாங்கள் வேதனைப்படுகிறவர்களா அல்லாண்டவரே, என் தேவனை குறித்து தேவ பாதத்தில் உங்கள் பாதம் எழுந்தல்ல இடத்துல நாங்கள் இருக்கணும். அதற்கான கிருபை எங்களுக்கு தந்துருங்க. ஒவ்வொரு கத்தரை ஆசீர்வதிங்க. உங்கள் இரத்த கொட்டைகளை மறைங்க, மற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்பா, நீரை கூட இந்த வழி நடத்தும்படியா எங்களுக்கு அமரித்து வைத்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகலவாங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஜெபித்தபடி உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும்போது எங்களுக்கு எழுதுங்கள். அது மட்டுமல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் மதிய நேரத்திலே 120க்கும் மேலானவர்களை நாம் போஷிக்கிறோம். அதிலே கர்த்தர் உங்கள் வீட்டில் நல் விசேஷங்களை செய்யும்போது அவர்களோடு கூட நீங்களும் பகிர்ந்து கொள்ளும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது,